இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய் உடனே கொஞ்சம் முன்னும் வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு 16 வயசு 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவுல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க, அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிறா. ஏன்டா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு எங்க கோலம் நல்லா அழகாவே இருக்கும். அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. போடுறேனா? அப்பா! ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறாடா. டேய் ஓடிடலாம்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா. டேய் சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14ஆம் நம்பர் வீடு தானே சார்? ஆமா. காந்திபுரம் தானே சார்? ஆமா சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு சரி, முடியுதா? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா டீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்தா அடி வாங்கி கொடுத்துருப்படா. டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. வணக்கங்க. வணக்கங்க. என்ன? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம்பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம்பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11ஆவது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க, கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம்பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1, 2, 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது. ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி அப்ப போயிட்டு வரேங்க.
எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடறதுல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலெல்லாம் விடங்குது. எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. பேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதா அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குவன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய், அடி ஊத்து, உடைங்கடா. டேய், நாம ஓடிடலாம்டா. டேய், டேய், பாதுகாப்பு போ, மகாபலி தப்புடா. யோ யோ, யார் யார் எங்கயா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சி. தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. என் தங்கச்சியா? யோ, நான் பெற்ற பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. விஷயத்தை சொல்லிட்டேன்ப்பா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா, தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி. அழாதப்பா. தங்கச்சி அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா. டேய் சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, இருங்கடா டேய். மாமா. சீக்கிரம் வாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி. ஐயோ தங்கச்சி.